ஹாப்பி டே ஆஃபீஸர்ஸ். நம்ம இன்றைக்கி மே மந்தோட விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் விஷன் ஐஎஸோட கரண்ட் அஃபேர்ஸில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் இன் ஷார்ட் பார்க்க போகிறோம். இது வந்து லைக் ப்ரிலிம்ஸ் பிட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வர நியூஸ் ஐட்டம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் எல்ஸ். இதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டால் கூட பரவாயில்ல. இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போது வீடியோ பார்க்கலாம். டயாமர் பாஷா டேம் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்கித் பல்திஸ்தான் ரீஜனில் தான் இருக்குது. சைனாக்கும் பாகிஸ்தானும் சேர்ந்து வந்து இந்த டேம் வந்து கில்கித் பல்திஸ்தான் ரீஜனில் கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் இண்டஸ் மேலே கட்டுறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 4500 மெகாவாட்ஸ். இந்தியா இதை ஏன் ஆப்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வருது அப்படின்றது இந்தியாவோட கிளைம். அண்ட் தென் நார்தன் கில்கித் பல்திஸ்தான் அப்படிங்கிறது லடாக்கோட ஒரு பார்ட்டாக வந்து இந்தியா கிளைம் பண்ணுது. அண்ட் தென் இன்னொரு ரீஜன் ஒன்று டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா இவங்க இந்த மாதிரி டேம் கட்டினாங்க அப்படின்னா லடாக்கில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட கன்சர்ன். அடுத்தது யுஎன் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி. இது வந்து யூஎன் வந்து உருவாக்கின ஒரு ஏஜென்சி. டிசம்பர் 1949 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், ஷெல்டர், மெடிக்கல் எய்ட், எஜுகேஷன், ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ்க்கு கொடுப்பாங்க. எந்த ஏரியாலலான்னு பார்த்தீங்கன்னா ஜார்டன், லெபனன், சிரியா, காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க். இதை நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு இந்த மேப் தெரியணும். இதுதான் வந்து இந்த மெடிட்டரேனியன் சீங்க. இதுதான் மெடிட்டரேனியன் சீ. அண்ட் இது வந்து அந்த பார்டரிங் ஏரியா. திஸ் இஸ் லெபனான். இப்போது ஆஃப்ரிக்காலேருந்து போகலாம். இது வந்து ஈஜிப்ட். சரிங்களா? ஈஜிப்து தான் வந்து இந்த சுயஸ் கெனால் இந்த ஏரியா கிட்ட இருக்கும். இது கல்ஃப் ஆஃப் சுயஸ், இது ரெட் சி, இது கல்ஃப் ஆஃப் அக்காபா ரீஜன். இந்த ஏரியாவில் வந்து மட்டும் இந்த இஸ்ரேல், ஜார்டன், சவுதி அரேபியா இது மூணுமே வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அக்காபாவோட கனெக்ட் ஆகும். இஸ்ரேல் இந்த ஏரியாவில் இருக்குது, ஜார்டன் பக்கத்துலேயே இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. அண்ட் தென் லெபனான், இஸ்ரேலுக்கு மேலே லெபனான் இருக்கும், சைடில் வந்து சிரியா இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் சவுதிக்கு மேலே வந்து ஈராக் இருக்குது. அண்ட் தென் இந்த இஸ்ரேலோட வெஸ்டர்ன் சைடில் வந்து காசா ஸ்ட்ரிப் இருக்கும், ஈஸ்டர்ன் சைடில் வெஸ்ட் பேங்க் இருக்கும். சரிங்களா? கிளீஷேவாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலான நேம். இது நமக்கு மேப்பில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மேப்பை இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. And the next news item is provisioning of loans by RBI for 10% அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ முதல்ல ப்ரொவிஷனிங் ஆஃப் லோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லேயோ இல்லை ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல அதில் ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கணும் டு அ ப்ரிஸ்கிரைப்டு பர்சன்டேஜ் ஆஃப் தேர் பேட் அசெட்ஸ். இப்போ வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்கும், அதில் வந்து பேட் அசெட்ஸாக சிலது மாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த பேட் அசெட்டாக மாறுற ஃபண்ட்ஸில் பாதியை வந்து எடுத்து பேங்க் வந்து தனியாக வச்சுருக்கணும். இது எதுக்குன்னா அந்த மாதிரி எல்லாமே என்பிஎஸ் ஆகிட்டே போயிடுச்சு அப்படின்னா பேங்க் இழுத்து மூடுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக வந்து இந்த ப்ரொவிஷனிங் ஆஃப் லோன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து அதை 10% ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி வந்து செக்யூர்ட் பேங்க்ஸுக்கு வந்து செக்யூர்டு லோன்ஸுக்கு வந்து 15%. ஏதாவது ஒன்றா நம்ம அடமானம் வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா 15%, எதுவுமே இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்னா 25%. இப்போ நம்ம எஜுகேஷன் லோன்லாம் எதுவுமே இல்லாமல் தான் வாங்குவோம், அது 25%. இது ஹோம் லோன்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் டாக்குமெண்ட்ஸே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது வந்து செக்யூர்ட் லோன், அதில் 15% வைங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பேண்டமிக் ரீசனாக வந்து இதை 10% ஆர்பிஐ ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஆர்பிஐ வந்து நியூ நார்ம்ஸ் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, SMA 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓன்லி. இந்த SMA அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து அசெட் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும். இப்போ அசெட் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 0 அப்படின்னா பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஓவர் டியூ
இப்போ இந்த மாதம் 5ஆம் தேதி நான் வந்து கட்டணுங்க, நான் கட்டலை, ஆனால் 30 நாளைக்குள்ளே நான் கட்டிடுறேன், டேட்டு தவறுது ஆனால் 30 நாளைக்குள்ளே நான் கட்டிடுறேன் அப்படின்னா அவங்க ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 0ல் வருவாங்க. இங்கே ஆனால் கொஞ்சோண்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சின்ன சின்ன சைன்ஸ் மட்டும் இருக்குது, சரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் ஒழுங்காக பணம் வரல அப்படின்றது ஒரு சைன். அண்ட் தென் SMA 1 அப்படிங்கிறது வந்து இந்த பேமெண்ட் ஓவர் டியூ டேஸ் வந்து 31 to 60 டேஸ்க்குள்ளே வந்துடும். அண்ட் தென் SMA 2 அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 to 90 டேஸ் ஆக்கிடும். இந்த ஓவர் டியூ டைம் வந்து 61 to 90 டேஸ். 90 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா நமக்கே தெரியும், இட் வில் பிகம் NPA. சரிங்களா, மோர் தென் 91 டேஸ் இட் வில் பிகம் NPA. அண்ட் தென் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா NPAவாகவே வந்து 12 மாதத்துக்கும் குறைச்சலான டைமுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வந்து NPAவாகவே இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பிகம் சப்ஸ்டாண்டர்ட் அசெட். டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்தை தாண்டிடுச்சு, இது டவுட்ஃபுல் அசெட், இதுக்கு மேலே இதுலேருந்து வருமா வராதான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அண்ட் தென் லாஸ் அசெட் அப்படின்னா அதில் லாஸே வந்து பேங்க் ஐடென்டிஃபை பண்ணிடும், பேங்க்கோ இல்லை RBIயோ ஹூஎவர் இட் இஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் அமௌண்ட்டை வந்து ரைட் ஆஃப் பண்ணலை அப்படின்னா இட் வில் பிகம் லாஸ் அசெட். ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக அதோட அக்கௌண்ட்டே காலியாகிடும். ஓகேங்களா. அண்ட் தென் சாம்பியன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று வந்து MSME இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME சாம்பியன்ஸ் போர்ட்டல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரிவன் கண்ட்ரோல் ரூம் கம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் என்ன ஆகுனா நிறைய கண்ட்ரோல் ரூம்ஸை ஒரு ஹப்புக்கு டோட்டலாக வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் MSMEஸை சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்டு சாம்பியன்ஸ் போர்ட்டல். ஸோ நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுதா, சாம்பியன்ஸ் போர்ட்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEஸை சாம்பியன்ஸ் ஆக்கிறதுக்காக இது வந்திருக்கு. இதில் என்ன வந்து அவங்களோட எப்படி அவங்க சாம்பியன் ஆக்குவாங்க, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் மூலமாக வந்துட்டு இவங்க அவங்கள சாம்பியன் ஆக்க ட்ரை பண்ண போகிறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற ICT டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலஃபோன், இன்டர்நெட், வீடியோ கான்ஃபரன்சிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது வந்து CP கிராம்ஸோட சேர்த்து வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEயோட ஓன் வெப் மெக்கானிசம் அண்ட் CP கிராம்ஸோட சேர்ந்து இது இன்டெகிரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம் வில் பி இந்தியா ஹேஸ் மோர் ரூரல் நெட் யூசர்ஸ் தேன் அர்பன். இது வந்து நமக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். எஸ், இந்தியாவில் ரூரல் ஏரியாவில் வந்து அதிகமான பேர் வந்து நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன் இந்தியா ரிப்போர்ட். இது யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் 10% வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது. அண்ட் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்நெட் யூசர் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஆப்வியஸ். அண்ட் தென் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வந்து 40% நம்ம ஊருக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே 40% வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து US ஆஃப்கோர்ஸ் 88%, சைனாவில் வந்து 61. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து மேல் இன்டர்நெட் யூசர்ஸை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டேட்டா படி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது என்ன கதை அப்படின்னா 2016 வந்து மேல் வந்து 70% யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபீமேல் 30% யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே 2020 வந்து மேல் குறைஞ்சிருச்சு 10%, ஃபீமேல் ஏறிடுச்சு 10%. அதை தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஃபீமேல் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆர் மோர் தேன் மேல் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்னு. பட் இன் ஆக்சுவல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் மேல் தான் அதிகமாக இருப்பாங்க. திஸ் ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் மேல், ஓகே, அண்ட் தென் பிங்க் கலர் இஸ் ஃபார் ஃபீமேல். இந்த டேட்டாவை வந்து நம்ம மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். விமென்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட அந்த எஸ்ஏல எழுதுவோம்ல, அதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 65% ஆல் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 65% மென் யூஸ் பண்ணுறாங்க, வெறும் 35% விமென் தான் யூஸ் பண்ணுறாங்க. அர்பனில் வந்து 60-40 ரேஷியோவில் இருக்குது, ரூரல் ஏரியாவில் 69-31 ரேஷியோவில் இருக்குது. ஸோ ரூரல் விமென் அர்பன் விமனை விட கம்மியாக தான் வந்து நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆனால் வந்து ஆன் தி ஹோல் இந்தியாவில் ரூரல் பெனிட்ரேஷன், ரூரல் நெட் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் உமங் ஆப் பற்றி கொடுத்துருக்காங்க.
உமங் ஆப் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் மொபைல் ஆப்பு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 660 சர்வீசஸ் வந்து 127 டிபார்ட்மெண்ட் சம்மந்தமானது 25 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுது இந்த உமங் ஆப். அண்ட் தென் இந்த சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் 180 யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் லைக் இந்த பிஎஸ்என்எல், வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாமே வந்து உமங் ஆப் மூலமாகவே கட்டலாம். கார்பரேஷன் டேக்ஸ் அதெல்லாம் கூட இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் உருவாக்குனான்னு பார்த்தீங்கன்னா மெய்டி. இப்போ மெய்டி எக்ஸ்ட்ராவாக வந்து ஐஎம்டினா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட 7 சர்வீசஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக என்னென்னா எப்போல்லாம் என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது, ஐஎம்டி கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்ஸையுமே வந்து 7 சர்வீசஸையுமே வந்து நம்ம இந்த உமங் ஆப் மூலமாகவே ஆக்சஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டு ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து மிசோரம் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா. அடுத்தது ஆமரி ஐஸ் ஷெல்ஃப். ஆமரி ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஓகேங்களா. 1 minute. NCPOR அதாவது நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏஐஎஸ் பவுண்ட்ரி வந்து அதாவது ஆமரி ஐஸ் ஷெல்ஃப் பவுண்ட்ரி வந்து 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன் அண்டார்டிகா பை 2021 வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த NCPOR சொல்கிறாங்க. ஏஐஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் கிளேஷியல் ட்ரைனேஜ் பேசின். இது எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. இந்த NCPOR இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு கீழே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலார் அண்ட் சதர்ன் ஓஷியன் ஏரியாவில் வந்து R&D ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இன்னும் பவுண்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதாவது கடல் நீராக மாறிக்கிட்டே இருக்குது, கிளேஷியர் ரொம்ப அதிகமாக ட்ரைனேஜ் பேசின் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் புல்லட்டின் ரிலீஸ்ட். இந்த நியூஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் சர்வே அப்படிங்கிறது இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டெமோகிராஃபிக் சர்வே. இட் டெல்ஸ் அபவுட் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், பர்த் ரேட், டெத் ரேட் இந்த மாதிரி நிறைய டெமோகிராஃபிக் சர்வேஸ் வந்து அது சொல்லும். இது யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருப்பாங்க. இவங்க தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து 1971 129 இருந்தது. இப்போ 2018 32 தான். ஸோ இட் ஹாஸ் மீன் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட். அண்ட் மொர்டாலிட்டி ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 year ஆஃப் சில்ட்ரன் வந்து 1000 பேரில் எத்தனை குழந்தைங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து IMR ரேட். ஹையஸ்ட்டு வந்து இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து மத்திய பிரதேஷில் தான் இருக்குது, 48 பேர். இருக்கிறதுலே கம்மி வந்து நாகாலாண்டில். அண்ட் ரூரல் ஏரியாவில் ஆஸ் யூஷுவல் அதிகமாக இருக்குது 35%, அர்பன் ஏரியாவில் 32 தான். பட் தென் இது வந்து லாஸ்ட் 10 yearsல இவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பர்த் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1971 வந்து 36.9% இருந்துச்சு. அதாவது லைவ் பேர்த்ஸ் இறந்தே பிறக்கும் குழந்தைகள் வந்து 1000 பேரில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 36.9 இருந்துச்சு. இப்போ அது 20 வந்து 2018 குறைஞ்சிருக்கு. ஹையஸ்ட் பர்த் ரேட் வந்து 26.2 இருக்கும். லோவஸ்ட் வந்து 26.2 வந்து ஹையஸ்ட் வந்து பீகாரில் இருக்குது, லோவஸ்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்குது. ரூரல் ஏரியாவில் ஹையாக இருக்குது, அர்பனில் கம்மியாக இருக்குது. பட் இந்த லைவ் பர்த் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் அண்ட் அர்பன் டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் டெத் ரேட் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றது 1000 பேருக்கு 1971 வந்து 14.9 இருந்துச்சு. இப்போ வந்து 6.2 ரெடியூஸ் பண்ணியிருக்கு தேங்க்ஸ் டு த மெடிக்கல் சிஸ்டம். அண்ட் தென் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து சத்தீஸ்கரில் தான் இந்த டெத் ரேட் அதிகமாக இருக்குது. அண்ட் லோவஸ்ட் இஸ் இன் டெல்லி. பட் டெல்லியில் தான் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. கான்ட்ரடிக்டரி. அடுத்த நியூஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 5 மொர்டாலிட்டி ரேட் halved from 2000 to 2017.
மொத்தமாக கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்டேட் லெவல் டிசீஸ் பர்டன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர், அப்புறம் பப்ளிக் ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய ஃபர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அண்டர் 5 மொர்டாலிட்டி ரேட் வந்து 49% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஃப்ரம் 2000 to 2017 கிட்டத்தட்ட 17 வருஷத்தில் ஹாஃபாக குறைஞ்சிருக்கு. இட்ஸ் எ வெரி குட் டெவலப்மெண்ட். மோஸ்ட்டாக வந்து இதோட காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 68%. இந்த இறந்து போகிற மொத்தத்தையும் 100% எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 68% வந்து மால் நியூட்ரிஷன், அதனால தான் செத்து போகிறாங்க. அந்த மால் நியூட்ரிஷனில் வந்து சைல்டு மால் நியூட்ரிஷனும் இருக்குது, மெட்டர்னல் மால் நியூட்ரிஷனும் இருக்குது. அண்ட் தென் லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ப்ரோடேர்ம் பர்த், அதாவது குறை மாதத்தில் பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அண்ட் தென் டயரியல் டிசீஸ், பர்த் எஸ்ஃபிக்சியா, ட்ராமா, இதெல்லாம் இருக்கும். ரீசனாக இருக்கிறதுலே ஹையஸ்ட் அண்டர் 5 மொர்டாலிட்டி ரேட் வந்து எங்கே இருக்குன்னா யூபி அண்ட் பீகாரில் இருக்குது. நியோனேட்டல் மொர்டாலிட்டி ரேட் வந்து 38% குறைஞ்சிருக்கு ஃப்ரம் 2000. இட் இஸ் ஆல்சோ வெரி குட் ரேட். காசஸ் வந்து 83% வந்து லோ பர்த் வெயிட் அண்ட் ஷார்ட்டர் ஜெஸ்டேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து மேஜர் ரீசனாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் அட் ஹோம் ரிப்போர்ட், லாஸ்ட் அட் ஹோம், இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன் ஃபண்ட். இது வந்து யுனிசெஃப்க்கு கீழே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 5 மில்லியன் சில்ட்ரன் வந்து காணாமல் போகிறாங்க. அதில் மெஜாரிட்டி வந்து டிசாஸ்டர் காரணமாக தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காணாமல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் இதோட காசுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கான்ஃப்ளிக்ட் அண்ட் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறது, அண்ட் தென் டிசாஸ்டர்ஸும் இப்போ ஒரு ரீசன்ட் காரணமாக அதிகமாகிட்டுருக்கு. இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிரேக் ஆகிடுது, அதனால் எஜுகேஷன் அவங்களுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகுது, அண்ட் தே ஆர் வல்னரபிள் டு அப்யூஸ், வயலன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரீசெண்டாக அதை பற்றி நிறைய நியூஸ் பார்க்குறோம். அண்ட் சேலஞ்சஸ் இன் ஆக்சஸிங் எசென்ஷியல் சர்வீஸ், அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அண்ட் தென் NAC, நம்ம காலேஜ்லலாம் பார்த்துருப்போம் NAC அக்ரெடிட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆப்வியஸ். ஸோ காலேஜ் அவங்கள அக்ரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி கீழே தான் இருப்பாங்க. இது எதுக்குன்னா அது என்ன மாதிரியான நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அதை வச்சு அவங்க வந்து ABC அந்த மாதிரிலாம் வந்து கிரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபோ சிஸ்டம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆன்லைன் ரெப்பாசிட்டரி ஆன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றின டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய சீம்லெஸ் மூமெண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இப்போ டிசாஸ்டர் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால இவங்க தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்கள ஈஸியாக வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு நம்மளால் ஈஸியாக அவங்கள கொண்டு போய் விட முடியும். அண்ட் தென் கான்ட்ராக்ட் ரேஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, COVID-19 அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து இருந்தவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து இதை ட்ராக் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபோ சிஸ்டம் இருக்குது. அண்ட் தென் சுரக்ஷா ஸ்டோர் இனிஷியேட்டிவ், இந்த சுரக்ஷா ஸ்டோர் இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. இட்ஸ் அ பப்ளிக் ப்ரைவேட் இனிஷியேட்டிவ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குட்டி குட்டி கடைங்க இருக்குல்ல அவங்களோட ஓனர்ஸை வந்துட்டு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நீங்கள் வந்து பொருட்களை விற்கணும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்குனது தான் இந்த சுரக்ஷா ஸ்டோர் இனிஷியேட்டிவ். இதை வந்து கொண்டு வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் தென் கோல் அப்படின்னா கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர்ஸ் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். இது என்னென்ன கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் சேர்ந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் யூத் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே இருக்க இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மென்டார்ஷிப் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் மோடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்ஸ்கில் அண்ட் எம்பவர் 5,000 ட்ரைபல் யூத்ஸ் டு ஹார்னஸ் டிஜிட்டல் பாத் அண்ட் பிஸ்னஸ் த்ரூ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னும் சொல்லி தருவாங்க.
சரிங்களா? அடுத்த நியூஸ் ஐட்டம் வந்து குடோல். குடோல் அப்படின்றது ஒரு இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவை வந்து மணிப்பூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டட் இனிஷியேட்டிவ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யா ஆல் எதுக்குன்னா ஃபுட் ஹெல்த் ஹைஜீன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கும் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருப்பாங்க. தட் இஸ் வாட் தே கால் இட் அஸ் கிஃப்ட் இனிஷியேட்டிவ். அவங்களுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் இன் மணிப்பூர். சரிங்களா? இதை யார் ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா, யா ஆல் அப்படின்ற ஒரு இம்பால் பேஸ்ட் என்ஜிஓ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபுட்பால் டீமையும் உருவாக்கியிருப்பாங்க. இது அவங்கள பற்றின ஒரு நியூஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட டாப் 10 குளோபல் இனிஷியேட்டிவ்ஸில் இந்த இனிஷியேட்டிவும் ஒன்றா செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இன்க்ளூசிவாக எல்லாருக்காகவும் வந்து உதவுறாங்க அப்படின்றதுனால. அண்ட் தென் டிஃபென்ஸ் டெஸ்டிங் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்திருக்கும். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும், நிறைய ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இது செய்யணும். இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 75% வந்து கவர்மெண்ட் கிராண்ட் அண்ட் எய்டாக கொடுப்பாங்க. மிச்ச 25% வந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்து எடுத்துக்கணும். அந்த ஸ்பெஷல் வெஹிக்கிள் 90% வந்து ப்ரைவேட் கம்பெனிஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் தென் இந்த கிளியரன்ஸ்லாம் இருக்குல்ல, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு, மிச்ச எல்லா கிளியரன்ஸுமே வந்து எஸ்பிவி தான் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்க என்னெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏவி, ரெடார், நாய்ஸ் அண்ட் ஷாக் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெலிகாம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட் டெஸ்டிங்கு, எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறது தமிழ்நாடுவையும் யூபியையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அண்ட் யூபியில் மட்டும் இல்லாமல் எங்கேனாலும் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி வந்து இங்கே தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் சமுத்திர சேது அதிகமாக நம்ம நியூஸில் பார்க்குறோம். இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்தியன் நேவி வந்து அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து கடல் வழியாக கூப்பிட்டு வராங்க. இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட கப்பல் வந்து ஐஎன்எஸ் ஜலஸ்வா, ஐஎன்எஸ் மகர். அண்ட் தென் வந்தே பாரத் மிஷன், இது வந்து த்ரூ ஏர் கொண்டு வர்றது ஏர் இண்டியா அண்ட் இந்தியன் நேவி. இதில் வெறும் இந்தியன் நேவி மட்டும்தான், இங்கே ஏர் இண்டியா அண்ட் இந்தியன் நேவி ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ்லேருந்து மாட்டிக்கிட்டு இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸை கூப்பிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சவுத் அட்லாண்டிக் அனாமலி, இது வந்து ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர்ட் டு ஏரியா இன் த சிமிலர் லேட்டிடியூட். ஒரே லேட்டிடியூட், இப்போது இதுதான் எர்த்து, ஒரே லேட்டிடியூடில் இருக்க 2 இடம் கம்பேர் பண்ணுறோம். இங்கே விட இங்கே வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து சவுத் அட்லாண்டிக் அனாமலி. இது எங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபெனாமினனுக்கு பேர் வந்து ஃபீல்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் போலும் நார்த் போலுமே வந்து இடம் மாறி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து எப்போ ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.8 லேக் இயர்ஸுக்கு முன்னாடி ஆயிருக்கு. யூஸ்வலி வந்து 2.5 லேக் இயர்ஸ்க்கு ஒருக்க இந்த ஃபீல்ட் ரிவர்சல் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட இன்னர் கோர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து லிக்விட் மேக்னெட்டாக தானே இருக்குது, லிக்விட் கோர் தானே. அந்த லிக்விட் கோர் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுமே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நார்மல் லைஃப்ஸில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒன்லி மேஜர் இம்பேக்ட் வில் பி டெலிகம்யூனிகேஷன் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாமே வந்து இந்த லேட்டிடியூட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி தானே அவங்க வேலை செஞ்சிட்ருக்கு. அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நியூ சிமுலேஷன் கோட் ஹெல்ப் ஸ்டடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எர்த்ஸ் மேக்னெட்டோஸ்பியர். இது ஜியோ மேக்னட்டிசம்க்கு சிமிலராக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா எர்த்தோட மேக்னெட்டிக்
மேக்னட்டோஸ்பியரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சரை படிக்கலாம். அது மூலமாக ஒரு தனி ஸ்டிமுலேஷன் கோடை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அந்த சிமுலேஷன் கோடை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட நாலேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மாவை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளால் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இந்த பிளாஸ்மா வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இதுதான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. பிளாஸ்மா அப்படிங்கிறத நம்ம 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனைஸ்டு கேஸஸ் இருக்கும். அதில் பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கும். ஆனால் அது ஈக்குவல் நம்பரில் இருக்கும். சரிங்களா? அண்ட் 99% ஆஃப் மேட்டர் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்மா. அர்த்தோட மேக்னட்டோஸ்பியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டாமினன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் த எர்த். அர்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் மேக்னட்டோஸ்பியர். இங்கே வந்து ஆக்சுவலாக சோலார் ரேஸ் வருதா, இது ரெண்டும் மீட் ஆகுதா, இந்த மீட் ஆகிற இடத்துல தான் வந்து அதிகமான ரியாக்ஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் டாமினன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா, மேக்னட்டோஸ்பியர். அடுத்த நியூஸ் ஐட்டம் பார்க்கலாம். வீனஸ் அட்மாஸ்பியர் ரொட்டேட்ஸ் ஃபாஸ்டர் தான் பிளானட் இட் செல்ஃப். அந்த பிளானட்டை விடையே வீனஸோட வெனீஷியன் அட்மாஸ்பியர் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. வீனஸ் பிளானட் வந்து எர்த் டேஸை பொறுத்த வரைக்கும் 243 டேஸ் எடுத்துக்குது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு. அதோட அட்மாஸ்பியர் வந்து 60 டைம்ஸ் அதை விட ஃபாஸ்டராக சுற்றுது. இதுக்கு பேர் தான் சூப்பர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து க்ளவுட்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும், பயங்கர ஹாட்டாக இருக்கும். டே அண்ட் நைட் மாறி மாறி வரும்போது என்ன ஆகும்னா பயங்கர ஹீட் ஆகி இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வேவை உருவாக்கும். அந்த வேவ் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பிளானட்டை விடவே அட்மாஸ்பியர் வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டெமிஸ் அக்கார்ட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆர்டெமிஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எஸ்என்டியில் நிறைய தடவை பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா அண்ட் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் வந்து நாசாவோட மூணுக்கு போகிற ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு அக்கார்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. சீரீஸ் ஆஃப் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் பிட்வீன் நாசா அண்ட் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கொண்டு வருவாங்க. அங்கே வந்து இப்போ ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ், சிஸ்லூனார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது மூணுக்கும் அர்த்துக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ். இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிரின்சிபல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது இந்த ஆர்டெமிஸ் அக்கார்டு. இது வரைக்கும் ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா இவங்க எல்லாரும் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா இன்னும் அதுக்கு எந்த சப்போர்ட்டும் தெரிவிக்கல. அண்ட் தென் நேஷ்னல் பயோமெடிக்கல் ரிசோர்ஸ் இண்டிஜினேஷன் கன்சார்டியம். இந்த கன்சார்டியம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து உருவாக்கும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியேஜென்ட்ஸு, டயக்னோஸ் பண்ண யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸு, வேக்சின்ஸு, தெரப்பியூட்டிக்ஸ் இது எல்லாமே இந்த COVID-19க்கு டெவலப் பண்ணணும். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து மேக் இன் இண்டியாவோட ஒரு பார்ட். எஸ், இது வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதையுமே வந்து இவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. நம்மளே இங்கே நிறைய உருவாக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கெப்பாபிலிட்டி அசஸ் பண்ணி அவங்களுக்கான ஏற்ற என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்தா, அவங்களுக்கு காசையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய உருவாக்குவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஃபண்டிங் டுகெதராக யார் யார் பண்ணுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பைராக் இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சார்டியம் ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் ரேப்பிட் டயக்னாசிஸ். எல்லாமே கோவிட் பேஸ் பண்ணி தான் நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ் வரும். இது வந்து நித்தி ஆயோக் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சேர்ந்து உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட்டு. அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப்
COVID-19 testing kits and expand the diagnostics. டயக்னாஸ்டிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமே. சரிங்களா? அதான் ப்ராஜெக்ட் கார்டு. அடுத்தது வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி அவங்களோட லாக்டவுன் மெஷர்ஸை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உருவாக்குறாங்க, கொண்டு வராங்க, அண்ட் தென் எந்த ஸ்டேஜ் ஆஃப் பேண்டமிக்கில் வந்து இவங்க இந்த லாக்டவுனாக கொண்டு வந்தாங்க, இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிஞ்சன்சி ஆக்ட். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 9 ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. 0 to 100ல் வந்து அந்த ரேஞ்சில் வந்து அவங்க மார்க்ஸ் போடுறாங்க. 100 இண்டிகேட் ஸ்ட்ரிக்டஸ்ட் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? இந்தியாவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லாக்டவுன். ஏர்லியர் பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே நம்ம வந்து லாக்டவுனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும் இந்த அசஸ்மெண்ட் சொல்லுது. அண்ட் தென் கோபாஸ் 6800 டெஸ்டிங் மெஷின். இது வந்து ஒரு மெஷினோட நேம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நம்ம போய் எதுவுமே செய்யவே தேவையில்லை, அதுவே மொத்தமாக ரிசல்ட்டை கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். ரியல் டைம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்டிங் மெஷின் இந்த கோபாஸ் 6800 அப்படிங்கிறது. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து டிக்ரீஸஸ் த சான்சஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் பிகாஸ் இட் இஸ் ரிமோட்லி ஆப்பரேட்டட். இது வந்து COVID-19, ஹெப்படைட்டிஸ் வைரஸ், HIV, இது டிபி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதை அசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீட். இதுவும் வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இனிஷியேட்டிவ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19ஓட வேக்சின், தெரபியூட்டிக்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக கொண்டு வரணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக US கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன். ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து சைனாவில் ஒரு ஸ்வைன் ஃப்ளூ வந்திருக்குன்னு பார்த்தோம். பட் ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டேஜியஸாக இப்போ ஒரு திடீர்னு ஒரு டிசீஸ் வருது, ஒரு வைரல் டிசீஸை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேக்சின் இருக்கா இல்லையா, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஹியூமன்ஸ்க்கு வருமா இல்லையா, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ண. இது கண்டேஜியஸாக அப்படின்னா பரவுமா? எஸ், பரவும். ஸ்ப்ரெட் ஆகும்னா எந்த மாதிரிலாம்? டைரெக்டாக, இன்டைரக்டாக, பயாலஜிக்கல் வெக்டர்ஸ், இந்த 3 டைப்ஸ்லேயுமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இதோட பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வைரஸ். இது வந்து அசாஃபெர்விரிடே ஃபேமிலியை சேர்ந்தது. வைல்ட் அண்ட் டொமஸ்டிக் பிக்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஹெமரேஜிக் டிசீஸ், அதாவது நிறைய இரத்த கசிவு ஏற்படும். அண்ட் தென் இதுக்கு வேக்சின் இருக்கா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இது ஹியூமன்ஸுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பரவுறது இல்லை. அடுத்தது என்பிசிஐ லான்ச்சஸ் பாய். என்பிசிஐ அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இது வந்து ஒரு ரீட்டைல் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணுது. இப்போது இருக்க அந்த நிறைய ஆன்லைன் மணி சென்டிங் அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து என்பிசிஐ தான் வந்து மேனேஜ் பண்ணும். இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் RBI, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன், அண்டர் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். இந்த ஆக்டு கீழே தான் இது ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சாட்பாட். அது பேசும் நம்மக்கிட்ட. எதுக்குன்னா என்பிசிஐயோட ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம்னா இந்த ஃபாஸ்டேக், ரூபே, UPI, AEPS இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக அதுவே பேசும். அதே மாதிரி இது யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, கோரோவர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. அவங்க தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் ஐட்டம் வந்து நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல். இதை வந்து அதோட வெப் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.ai.gov.in. இது யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கவர்னன்ஸ் டிவிஷன் ஆஃப் மெய்டி அண்ட் நாஸ்காம். மெய்டியும் நாஸ்காமும் சேர்ந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் AI ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னெல்லாம் AI ரிலேட்டடாக டெவலப்மெண்ட் பண்ணுறோமோ அதை நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க மெய்டி அண்ட் நாஸ்காம். ஈவெண்ட் பாட் அப்படிங்கிறது ஒரு மொபைல் பேங்கிங் ட்ராஜன். சரிங்களா? ட்ராஜன் அப்படின்னா வந்து லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ண வாட்டி நம்ம சிஸ்டம் வந்து அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. இது யாரை வந்து இந்த ஈவெண்ட் பாட் டார்கெட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபினான்ஷியல் ஆப்ஸை வந்து இது அதிகமாக டார்கெட் பண்ணுது. இதை பற்றி யாரெல்லாம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சர்டன் வந்து இந்தியாவோடது. சரிங்களா, அவங்க தான் வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ட்ரோஜன் இருக்குது அப்படின்னு. ட்ரோஜன், ஸ்பைவேர், இது எல்லாத்துக்கும் மால்வேர், இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கருட் போர்ட்டல், இந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் ரிலீஸ் யூஸிங் ட்ரோன்ஸ் மூலமாக. கருடன் அப்படின்னா என்ன, ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட், ரைட்? கருடன் வந்து மேலே பறந்து போகும். ஸோ இந்தியாவில் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நேம்ஸ் வச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு ட்ரோன். இது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ரிலீஃப் எல்லாத்தையுமே டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ட்ரோனை யூஸ் பண்ணுறது தான் இந்த போர்ட்டல். இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன். இதுதான் வந்து ஒரு ரெகுலேட்டிங் பாடி. இவங்க எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கண்டிஷனல் எக்ஸம்ஷன் டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபார் COVID-19 ரிலேட்டட் ட்ரோன் ஆப்ரேஷன். COVID-19 சார்பாக இப்போ நிறைய நம்ம பார்த்தோம்ல, ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ரிலீஃப் மெஷர்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யார்? டிஜிசிஏ. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷனுக்கு கீழே இருக்குது. அண்ட் தென் அடுத்த நியூஸ் ஐட்டம் பார்க்கலாம். RH14 அண்ட் RH18. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன். இட்ஸ் அ ஜீன். ஸோ 2 ஆல்டர்னேட்டிங் டுவார்ஃபிங் ஜீன்ஸ் இன் வீட். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்லிங் விகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சீட்லிங்ஸ் பயங்கர ஸ்பீடாக வளரும் அண்ட் லாங்கர் கோலியாப்டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதோட அட்வான்டேஜ் வந்து வீட் லைன்ஸ் வித் தீஸ் ஜீன்ஸ் வில் ரெடியூஸ் த கிராப் ரெசிடியூ பர்னிங். குட்டி குட்டியாக இருக்கா சைஸு, அதனால் நீங்கள் பேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டீப்பர் சோயிங் ஆஃப் வீட் சீட்ஸ். இப்போ நார்மல் வீட் சீட்ஸை வீட்டோட சீட்ஸை விட நீங்கள் அதிகமாக வந்து தூரத்தில் போய் ஆழத்தில் போய் நீங்கள் வந்து இதை சீட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டே அது நிறைய நல்லா வளரும். ஸோ ஏரிட் ரீஜன் இல்லை, தரிசு நிலங்களில் வந்து அது ரொம்ப ஈஸியாக வளரும். யூஸ் ரெசிடுவல் மாய்ஸ்சர் அண்டர் ட்ரை என்விரான்மெண்ட். ஓகேங்களா. அண்ட் தென் இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்கர் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. திரிஷூர் பூராமா அப்படின்றது என்னென்னா பூரம், ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா. ஓகேங்களா, இது 200 வருஷ ட்ரெடிஷன் கொண்டது. இது என்னென்னா பேசிக்கலி இட்ஸ் அ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இது வந்து ஏப்ரல் மே அந்த மிட் மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மாதம் பேர் வச்சுருக்காங்க, மேதோம் அப்படின்னு. நம்ம ஊரில் சித்திரை மாதம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில். இது யார் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தன் தம்புரான் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீ இஸ் த ரூலர் ஆஃப் கொச்சி. ஹி வாஸ் 200 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்து வச்சுருப்பாரு. வடக்கும்நாதன் டெம்பிள் திரிஷூரில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்களோட 200வது பர்த் ஆனிவர்சரி வந்திருக்கு. ஸோ WHO வந்து 2020 இயரை இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட பர்த்டே ஆக்சுவல் டேட் வந்து May 12. அதை தான் நர்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவல்லே. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஸர் ஹூ யூஸ்டு டேட்டா டு டெல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் வில் இன்க்ரீஸ் த ஹெல்த். இன்ஃபெக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும்னு டேட்டாவை வச்சு மொத சொன்ன ஒரு ஆள் அப்படின்னா அது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்களோட பெருமை இது. அண்ட் தென் அவங்க தான் வந்து இந்த செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் லண்டன், அது லண்டனில் இருக்குது. அண்ட் தென் நைட்டிங்கேல் ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் நர்சஸ் அப்படிங்கிறதையும் 1860s உருவாக்குனாங்க. ஈரான் வந்து இப்போ புதுசாக ஒரு கரன்சி உருவாக்கியிருக்கு, தட் இஸ் கால்டு தோமன். இது வந்து ரியால்லேருந்து உருவாகினது. ஒரு தோமன் அப்படிங்கிறது 1000 ரியாலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் மிச்சம் இருக்குது. அண்ட் தென் ஒரு 2 ஸ்கீம்ஸ் இருக்கும். ஆத்ம நிர்பார் பாரத் இருக்கும், அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்கீம் கவர் பண்ணலாம். தேங்க்யூ.